ஹலோ சார் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் புரிசல் நடந்து முடிஞ்சது. இந்த காமர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். புரியுங்களா? உங்களுக்கு 20 ஒன் வேர்டு அப்படின்னம்னா 20ல் 18லேருந்து 19 வரைக்கும் நமக்கு புக் பேக் தான் கேட்பாங்க. 1 or 2 மட்டும்தான் நமக்கு புக் இன் சைடு. மற்றபடி 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னம்னா எப்பயுமே அந்த 5 மார்க் கொஸ்டினில் வேறுபடுத்துகிற கொஸ்டின் ஒரு 8 இருக்கும். அதாவது ஃபுல் போர்ஷனுக்கே உங்களுக்கு 9 தான் இருக்குது. அந்த 9ல் 6 கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ குவார்டர்லி எக்ஸாமுக்கு இருக்கிறது. அந்த 6 கேள்வியை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் மற்றதை படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அந்த 6 வேறுபடுத்துகிற கொஸ்டின்லேயே நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் 1லேருந்து 2 5 மார்க் கொஸ்டின் செப்பரேட்டாக அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் படிக்க போகிறீங்க. நான் எப்போயுமே லாஸ்ட் நைட் அப்டேட் பண்ணக்கூடிய இந்த செலக்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய ஒரு செலக்டட் கொஸ்டின் தான் நான் அப்டேட் பண்ணுறேன். புரியுங்களா? அதனால் இதில் இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு தடவை தரவு பண்ணிக்கோங்க. இது மட்டும் கிடையாது, இன்றைக்கி ஈவினிங் ஒரு செலக்டட் கொஸ்டின் அப்டேட் பண்ணுவேன். அது கிட்டத்தட்ட உங்களுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாதிரியே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மட்டுமே இருக்கக்கூடிய கொஸ்டின் அப்டேட் பண்ணுவேன். சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம். எப்பயுமே வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொஸ்டின் நம்பர் 21ல் வாட் இஸ் மீன் பை பார்டர் சிஸ்டம், வாட் ஆர் த நான் கோஆப்ரேட்டிவ் என்டர்பிரைசஸ், ஹூ இஸ் எ ஸ்லீப்பிங் பார்ட்னர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்வியும் படிச்சிருங்க. அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 26ல் ரைட் எ ஷார்ட் நோட் அண்ட் டெபிட் கார்டு அதுமாதிரி அந்த டெபிட் கார்டும் படிச்சுக்கோங்க, கிரெடிட் கார்டும் படிச்சுக்கோங்க. 2ல் 1 எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் மீன் பை லாஜிஸ்டிக்ஸ், கொஸ்டின் நம்பர் 28ல் இருக்கக்கூடியது. இது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டட். அது போக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோஸை அப்டேட் பண்ணுறேன். இதில் இன்னும் நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய நாலங்காடி, வாட் இஸ் மீன் பை நாலங்காடி, வாட் இஸ் மீன் பை அல்லங்காடி, அது ரெண்டும் நமக்கு இம்பார்ட்டன்ட். 2ல் 1 கண்டிப்பாக கேட்டுருவாங்க, அதையும் படிச்சுக்கோங்க. அதுமாதிரி 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வாட் யூ மீன் பை டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அன்லிமிட்டட் லியபிலிட்டி, அதுவும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறனால ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கக்கூடியதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக சொல்கிறேன். மறக்காமல் எல்லாத்தையுமே ஒரு தடவை படிச்சிருக்கீங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 36ல் எக்ஸ்பிளைன் நெஃப்ட், அதுவும் நமக்கு ரிப்பீட்டட். அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் பார்ட்டி, வாட் இஸ் சாப்டர் பார்ட்டி, அது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வேறுபடுத்து கொஸ்டின் எல்லாத்தையுமே ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 41ல் வாட் ஆர் த காமர்ஸ், அது வந்து வணிகத்தினுடைய பல்வேறு தடைகள், அது வந்து ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டின். எப்பயுமே இந்த மாதிரி ரிப்பீட்டட் நமக்கு ரெகுலராக வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப் பேங்க்ஸ் பேஸ்டு அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ், கொஸ்டின் நம்பர் 42ல் செகண்ட் ஒன். கொஸ்டின் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஆக்சுவலாக கரெக்டாக அது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க முடியல, உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்க முடியல. இந்த கொஸ்டின் நம்பர் 46 இதை ஜஸ்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 45ல் பிரின்சிபல் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ், அது வந்து நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எக்ஸ்பிளைன் த நீட் ஃபார் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது படிச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேர் ஹவுசஸ், அது வந்து படிச்சுக்கோங்க. இது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ், அடுத்து டிரான்ஸ்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுங்களா? இது ரெண்டுமே எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் படிச்சுக்கோங்க, எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் இன்சூரன்ஸ், அது 2 படிச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னம்னா உங்களுக்கு பேக்கில் இந்த எனி 5 அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. புரியுங்களா? அதனால் புக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. 5 பாயிண்ட் உங்களுக்கு சிம்பிளாக புரியக்கூடிய 5 பாயிண்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலாம் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலலாம் உங்களுக்கு இப்போ 16 பாயிண்ட்லேருந்து 19 பாயிண்ட் வரைக்கும் புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த 19 பாயிண்ட் தேவையில்லை, எனி 5 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது 5 தலைப்பு எழுதி அதுக்கு கீழே வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன், அந்த தலைப்புக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் 2 பாயிண்ட் எழுதினா கூட போதும். ஒவ்வொன்று எழுதினாலே போதும், பட் 2 பாயிண்ட் எழுதுகிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று நான் சொல்கிற இந்த கேள்வி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு 12லேயும் வரக்கூடியது அப்படிங்கிறனால இப்போ இருந்தே நல்லா படிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக 12ல் எக்கனாமிக்ஸில் வரும் இது எல்லாமே, ரைட்டுங்களா? அதனால் இப்போ இருந்தே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த PDF டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.